ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மக்கள் அப்பப்போ ஒரு சின்ன கோடு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை பார்த்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, பாத்தியா நீ சின்னதாக இருக்கிற, பாத்தியா அவங்க பெருசாக இருக்கிறாங்க அப்படின்ற அளவுகோலுக்காக. பொதுவாகவே இந்த சின்ன கோடு பெரிய கோடை தயவு செய்து மற்றவங்களோட போட்டே பார்க்காதீங்க. இந்த சின்ன கோடையும் பெரிய கோடையும் நமக்காக போட்டு பார்த்துக்கணும், உங்களுக்காக போட்டு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு சின்ன கோடாக இருக்கிறான்னா அதுக்கு அடுத்த வயது வரும்போது ஒரு பக்குவம் அடைஞ்சு அதை விட பெரிய கோடாக தான் நான் போகணுமே தவிர அதே கோடு போடும்னு சொல்லிக்க முடியுமா? கட்டாயமாக சொல்லிக்க முடியாது. ஸோ இதுக்கு பேர் வந்து பெஞ்ச் மார்க். இந்த பெஞ்ச் மார்க்கை எப்பயுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி போடுறத விட பெட்டர் நாம் நமக்காக பெஞ்ச் மார்க் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போன வருஷம் 4 புத்தகம் தான் படித்தேன், 3 மாதத்துக்கு ஒரு புக்கு தான் படிச்சிருக்கேன், 4 புக்கு தான் படிச்சிருக்கேன்னா வர வருஷத்தில் என்னோடய பெஞ்ச் மார்க்கு 4லேருந்து 8 புக்காக போகணும். இது வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ்க்குமே நீங்கள் பெஞ்ச் மார்க்கு எப்பவுமே போடணும்.